கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, "நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள்" என்றார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் கூட இடைப்பட்டு நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதில் கொடுக்க விரும்புகிறதை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ இந்த சம்பவம் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பிறகு, அன்றைக்கு ராத்திரியில அங்க தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி இந்த காரியத்தை நம்ம கேட்கிறத பார்க்கிறோம். அப்போ சாலமோன் என்ன விண்ணப்பம் செய்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆ இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். அப்போ இங்கு சாலமோன் வேற எதையும் கேட்கல. இன்றைக்கு தாவீதுக்கு அப்புறம் இங்க சாலமோன் ராஜாவா இருக்கிறாரு. இந்த சாலமோன் தன் ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானமும் அறிவும் இது மட்டும் தான் வேணும்னு சொல்லி அங்கே கேட்கிறத பார்க்கிறோம். ஒருவேளை அங்க சாலமோன் எதை கேட்டாலும் தேவன் கொடுத்திருப்பார். ஆனா சாலமோனுடைய இருதயத்துல இருந்த காரியம், என் ஜனத்தை நான் ஞானமாய் நியாயம் விசாரிக்கணும். அவங்கள நான் என்ன செய்யக்கூடாது, பாரபட்சமா அவர்களுக்கு எந்த தீர்ப்பும் வழங்கக்கூடாதுங்கிற இந்த காரியங்கள் மாத்திரம் தான் சாலமோனுடைய இருதயத்துல இருக்கிறத தேவன் பார்க்கிறார். அப்போ அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் சாலமோன பார்த்து சொல்றாரு, "இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும், நீ ஐஸ்வரியத்தையும், சம்பத்தையும், கனத்தையும், உன் பகைஞரின் பிராணனையும், நீடித்த ஆயுசையும் கேளாமல், நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும், விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும், ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல், உனக்கு முன்னிருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின்னிருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இப்ப ஆண்டவர் சொல்றாரு சாலமோன்ட்ட, இந்த விருப்பம் உன் மனசுல இருக்கு. நீ ஐஸ்வர்யத்தை கேட்கல, சம்பத்தை கேட்கல, கனத்தை கேட்கல. ஆனா என் ஜனத்தை நீ நியாயம் விசாரிக்கும்படி ஞானத்தை கேட்டிருக்கிற. அப்போ ஒருவேளை சாலமோன் இந்த இடத்துல இந்த சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின பிறகு ஆண்டவர்கிட்ட அவர் விரும்புறத கேள்னு சொல்லும்போது, ஒருவேளை ஐஸ்வர்ய, சம்பத்து, கனத்த கேட்டிருந்தா நிச்சயம் தேவன் கொடுத்திருப்பார். ஆனா, இங்கே அவருடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்க ஞானமும், அறிவும் போதும்னு சொல்லி, அவன் இருதயத்தில் இருக்கிற அந்த விண்ணப்பத்தை அவன் சொன்னபோது, அங்க அவனுக்கு என்ன நடக்குது? அவன் பகைஞரின் பிராணன கேட்கல. ஒருவேளை இதெல்லாம் மனுஷர் கேட்கிற காரியங்களா இருக்கலாம். ஆனா, ஒருவேளை அத கேட்டிருந்தாலும் கர்த்தர் கொடுத்திருப்பார். நீடித்த ஆயுசு கேட்டிருந்தாலும் கர்த்தர் அங்கே சாலமோனுக்கு அதை கொடுத்திருப்பார். ஆனால், இதை எல்லாவற்றையும் விட மேன்மையானது அவருடைய ஜனங்களை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானம் என்பதை அங்கே சாலமோன் அறிந்திருந்தபடியினால், அந்த விருப்பத்தை தேவன் அங்கீகரித்தபடியினால் அவர் சொல்றாரு, ஞானமும் விவேகமும் மாத்திரம் இல்ல, உனக்கு முன்னிருந்த ராஜாக்கள், உனக்கு பின் இருக்கிற ராஜாக்கள் யாவருக்கும் இல்லாத ஐஸ்வர்ய, சம்பத்து, கனத்தை உனக்கு தருவேன்னு சொல்றாரு. அப்ப இங்க வாக்கு தத்தத்தை தேவன் கொடுத்து விட்டார். அங்கே சாலமோனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் மூலம் நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 4:29 பார்க்கிறோம். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும், புத்தியையும், கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அவர் சொல்வதை மாத்திரமல்ல, சொன்னதை செய்து முடிக்கிற நல்ல தகப்பன் அவர். அப்போ அங்க மிகுதியான ஞானம், புத்தி, கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி. அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க உங்களுக்காகவோ, இல்ல உங்க பிள்ளைகளுக்காகவோ, ஐயோ ஞானம் இல்லாம நடக்கிறாங்களே அப்படின்லாம் சொல்லி, படிக்கிறதற்கு ஞானம் இல்லையே இப்படியெல்லாம் சொல்லி நீங்க ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலம் உங்களோடு கூட பேசுகிறார். அவர் ஞானத்தை தருகிறவர். ஏன்னா, ஞானமும் புத்தியும் அவர்ட்ட இருந்து தான் வரும். அவர் அவர் சாலமோன் விரும்பினப்போ கேட்டத கொடுத்த தேவன், இன்றைக்கு நீங்க விரும்புகிற இந்த காரியத்திலயும் நிச்சயமாய் அற்புதங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ அடுத்ததா நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 10:23 பார்க்கும்போது, பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன்
ஐஸ்வரியத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாய் இருந்தான். ஏற்கனவே அங்க தேவன் அப்படித்தான் ஒரு வாக்குத்தத்தத்த கொடுத்தார். உனக்கு முன்னிருந்த ராஜாக்கள், உனக்கு பின்னிருந்த ராஜாக்கள் யாருக்கும் இல்லாத ஐஸ்வர்ய சம்பத்த தருவேன்னு சொன்ன மாதிரியே இந்த வார்த்தையில இந்த நிறைவேறுதல்களை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா 1 ராஜாக்கள் 10, 14, 15ல பார்க்கிறோம். சாலமோனுக்கு வியாபாரிகளாலும், சுகந்த திரவிய வர்க்கத்தாராலும், அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும், மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னை அல்லாமல், ஒவ்வொரு வருஷத்தில் அவனுக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையாயிருந்தது. அவங்க கொடுத்த பொன் மாத்திரம் இல்ல, இங்க 666 தாலந்து நிறையுள்ள பொன் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ இத நான் ஒருவேளை நான் சர்ச் பண்ணி பார்த்தப்போ, அந்த 666 தாலந்து அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 கிலோ எடையுள்ள தங்கம் வருஷந்தோறும் சாலமோனுக்கு வந்து கொண்டிருந்ததாம். அப்போ எவ்ளோ பெரிய ஐஸ்வர்யவானாய் சாலமோன் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். அது மாத்திரம் அல்ல, சாலமோன் ராஜா 16வது வசனத்துல பார்க்கிறோம். அடித்த பொன் தகட்டால் 200 பரிசைகளை செய்வித்தான். ஒவ்வொரு பரிசைக்கு 600 சேக்கல் நிறை பொன் சென்றது. அப்போ கிட்டத்தட்ட 200 ஷீல்டு, அதாவது ஆங்கிலத்துல ஷீல்டு கேடகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒவ்வொரு ஷீல்டு 200 செய்றாரு. அந்த ஒவ்வொன்னும் 600 சேக்கல் நிறை பொன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 1/2 கிலோ. 6 கிலோ எடையுள்ள அந்த ஷீல்ட கோல்டாலேயே அவர் செய்கிறத பார்க்கிறோம். அப்போ எவ்ளோ கோல்டு அங்க இருந்திருந்தா, அங்க அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் சாலமோன் செய்ய முடியும். 1 ராஜாக்கள் 4:34ல பார்க்கிறோம். சாலமோனின் ஞானத்தை கேட்ட பூமியின் சகல ராஜாக்களிடத்திலுமிருந்து நாலா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதற்கு வந்தார்கள். ஐயோ! உலகம் முழுசும் சாலமோனுடைய ஞானம் அங்க பிரசித்தமாயி, அங்கே எல்லா வகையான ஜனங்களும் சாலமோனுடைய ஞானத்த கேட்கிறதற்காகவே அங்கே சாலமோன் கிட்ட வர்றத பார்க்கிறோம். இந்த தேசத்துக்கு வருகிறத பார்க்கிறோம். அதே போல தான் சேபா ராஜஸ்திரியும் அவள் விடுகதைகளினால் அவளை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரம், கந்த வர்க்கங்கள், பொன், ரத்தினங்கள் சுமக்கிற ஒட்டகங்கள் இதோட கூட எருசலேமுக்கு வர்றா. அங்க சாலமோன் அவன்கிட்ட கேட்ட அத்தனை விடுகதைகளுக்கும் அவள் பதில் சொல்றா. அங்க சாலமோனுடைய சகல ஞானத்தையும், அவன் கட்டின அரண்மனையும், அவன் பந்தியின் போஜன பதார்த்தங்களையும், அவன் ஊழியக்காரருடைய வீடுகளையும், உத்தியோகஸ்தருடைய வரிசை, அவர்களுடைய வஸ்திரங்கள், அவருடைய பான பாத்திரங்கள், கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிற நடை மண்டபம், இதெல்லாம் பார்த்து அவர் ஆச்சரியத்தால பிரம்மை கொண்டாளாம். அப்போ கர்த்தர் உன்னை தருவேன்னு சொல்லிட்டார்னா, இப்படித்தான் மற்றவர்கள் பிரமிக்கும்படியா தான் அவர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அப்போ அவ சொல்றா, உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தையும் குறித்து நான் என் தேசத்துல கேட்ட செய்தி உண்மையாயிற்று. ஒருவேளை நான் இங்க வர்ற வரைக்கும் நான் அத நம்பல. ஆனா இதுல பாதி கூட எனக்கு அறிவிக்கப்படலன்னு நான் நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய ஞானமும் செல்வமும் அதிகமா இருக்குது. உமக்கு முன்பாக நின்று உம்முடைய ஞானத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர் பாக்கியவான்கள். உம்மை இஸ்ரவேல் சிங்காசனத்தின் மேல வைக்கவும் பிரியம் கொண்ட உம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக அப்படின்னு சொல்லி, அவளும் அங்க மிகுதியான கந்த வர்க்கங்களையும், ரத்தினங்களையும் அவ என்ன செய்றாளாம் குடுத்துட்டு போறா. அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் என்பதை இதுல அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு மத்தேயு 7:7 அவர் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும். அப்ப இன்றைக்கு நீங்க கேளுங்க. உண்மையான இருதயத்தோட, ஆழ்ந்த ஒரு விசுவாசத்தோட, என் தகப்பன் எனக்காக நான் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்வார்ங்கிற அந்த நீங்க கேட்கும்போது நீங்க மற்றவர்கள் பிரமிக்கும்படியாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் என்பதில் சந்தேகம் இல்லை. அதுதான் யோவான் 14ல கூட பார்க்கிறோம். 13, 14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் அதை செய்வேன்னு சொல்றாரு. குமாரனில் பிதா படியாக அதை செய்வேன்னு சொல்றார். அப்போ அவர் நாமத்துல கேட்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு நமக்கு வாய்க்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொன்னபடி அப்பா, சாலமோனுக்கு ஞானமும் விவேகமும் அறிவும் புத்தியும் கடற்கரை திரளான மனோவிருத்தியும் கொடுத்த தேவன். அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் அப்பா மிகுதியான ஞானம் விவேகம்
ஆண்டவரே, கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தி, புத்தி, அறிவு எல்லாவற்றையும் நிறைவாய் தந்து, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.